சரியான காற்று எஸ்எம்ஆர் சேந்தமங்கலம் டு கொல்லிமலை. பார்த்தீங்கன்னா 3வது லஞ்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை திருப்பி நான் வீடியோவில் பார்க்குறதுக்கு. நான் போகிறதுல நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போது திருப்பி நம்ம டூர் டைகருக்கு வந்திருக்கோம். நம்ம டூர் டைகர் பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 2 நாள் டூர் நம்ம போயிட்டு வந்தோம். சோழிகள் எடுத்து நேராக பாண்டிச்சேரி போனோம். பாண்டிச்சேரியில் எல்லா பிளேஸும் காட்டணும். அதை விட்டுட்டு நேராக வந்து முருகனை போனோம். முருகன் நம்ம சிலையை பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு கொல்லிமலை அழைட்டு போட்டேன். கொல்லிமலையில் எல்லா பிளேஸும் நம்ம அழகாக காட்டிக்குவோம். இதில் சூப்பராக இருக்கும். எல்லாமே 2 நாள் டூர் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு தான் இப்போ நான் உங்ககிட்ட பேட்டி கொடுத்துட்ருக்கேன். சூப்பராக இருக்கும், நல்லா இருந்தது. எல்லா பிளேஸ்லையும் ரொம்ப இதுவாக கை கொடுத்துட்டு போனாங்க. உங்களை வந்து மீண்டும் வந்து சந்திக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ கூட போகிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சிவா தம்பி தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணுறாரு. அவரோட சேனலை எப்படி மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கள். சிவா தம்பி இந்த வண்டியில் எல்லா வண்டியும் போட்டுருக்காரு. இதெல்லாம் நம்ம பெஸ்ட்டாக போட்டுருக்காரு. அது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் இது பண்ணுங்கள். அவர் லைக் பண்ணுங்கள் அந்த சேனலை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டூர் டைகர் வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. எனக்கு தாதர் எக்ஸ்பிரஸ்ஸு எல்லா வண்டியும் நான் ஓட்டியிருக்கேன். ஓட்டுவேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஓட்டுவேன்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சிவா தம்பி வந்து நம்மளுக்கு கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாரு. அந்த சேனலை வந்து எப்பயும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்து எங்களுக்காக ஆதரவு கொடுங்க. ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மீண்டும் அடுத்த வண்டி வந்து அடுத்த வீடியோ இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் நாங்கள் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த வண்டி கோச்சிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம தான் நம்ம எடுத்து ஓட்டணும். நம்ம சபரிமலைக்கு எடுத்து ஓட்டணும். அந்த வீடியோ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதில் சூப்பராக எல்லாமே நாங்கள் இன்டர்வியூ எல்லாமே காட்டி வைப்போம். அந்த இன்டர்வியூ காட்டுனால தான் எல்லாம் பேசஞ்சர் எல்லாம் லைக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க வண்டிக்கு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த வண்டி காட்டிட்டோம். இருந்தாலும் இன்றைக்கி நாங்கள் போடணும். அந்த எங்களை எதிர்பார்த்துட்டு நிறைய கமெண்டு நிறைய இது பண்ணுறேன். திருப்பி போடுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நான் போகிறோம். திருப்பி கண்டிப்பாக அடுத்த வாரத்துலேயே உங்களுக்கு திருப்பி அடுத்த நியூஸ் பண்ண காத்துட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். 1:45 குளோபல் பார்க்கில் கிளம்புறோம். பாண்டிச்சேரி டு விழுப்புரம் நம்ம கேபின் ரைட் பண்ண போகிறோம். இந்த ரூட்டில் ஆல்ரெடி ஒரே ஒரு டைம் தான் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஆர்சிகே பஸ்ஸில். அதுக்கப்புறம் பாரதி பஸ் சர்வீஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். கேபிஎஸ் பெங்களூர் டு பாண்டிச்சேரி.
மதிய சாப்பாடு. இங்கேருந்து வேலூர் பார்த்தீங்கன்னா 133 கிலோமீட்ரு. நான் உள்ளூர் பார்த்தேன் டோல்கேட்டு. நாளைக்கு கிட்ட ஒரு டீ பிரேக்கு எடுத்திருக்கோம். ஃப்ரெண்டில் பாருங்கள் எஸ்கேப் ஆளு சென்னை டு கரூர் வண்டி. நான் வந்து முருகர் கோயிலுக்கு போகிற வழி. நம்ம போயிட்டு யூட்டன் எடுத்துன்னு வந்து இப்படிதான் போவோம். அது தெரியுற பாருங்கள் முருகர். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிட்டவே பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். எக்ஸாக்ட் லொக்கேஷன் யாதாப்பூர். இதான் வந்து கோயில் ஸ்டாப்பிங்கு. இதெல்லாம் வந்து நம்ம லெஃப்ட்டு கட் ஆகணும். முத்துமலை முருகர் கோயில்.
நடுவில் ஒரு பாண்டிச்சேரி ஸ்டேட்டு. வாழைப்பாடிலேருந்து சேலம் போயிட்டுருக்கோம். சேலம் போயிட்டு நாமக்கல்லேருந்து கொல்லிமலை போக போகிறோம். அண்ணன் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஜெர்னி. டீ சாப்பிட்டு அப்படியே ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கே இருக்கோன்னா நாமக்கல் பைபாஸு. சேலம்லேருந்து நாமக்கல் பைபாஸ் கட் ஆகிடும். தீபம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் டு சேலம் டு கரூர் பைபாஸில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ரூட்டை பற்றி சொல்லணும்னா ஹைவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஆனால் இப்போது ரோடு ரெடி பண்ணுறாங்க. இது ஒரு சூப்பரான ரூட்டில் இருக்க பஸ்ஸுங்களுமே செம்மையாக இருக்கும். விபிஎஸ்சி, எஸ்ஆர்டி, இன்னும் நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. மோஸ்ட்டாக அந்த ரூட்டில் எல்லாமே ஏர் பஸ் தான். சாந்தமங்கலம் லெஃப்ட்டு. இப்போ நம்ம லெஃப்ட்டு தான் கட்டாக போகிறோம். இதான் வந்து கொல்லிமலை ரோடு. ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஜெர்னி பண்ணிகிட்ருக்கோம். அசராமல் ஓட்டிகிட்ருக்காரு பாஸ்கரண்ணா. பாஸ்கரனுக்கு இதெல்லாம் அசால்ட்டு. அவர் நைட் ட்ராவல்ஸில் வேலை செஞ்சவர். அதெல்லாம் வந்து கம்மி தான். இந்த மண்டபத்தில் தான் நைட் ஆல்ட்டு. அகைன் வந்து நாமக்கல்லில் ஒரு கோயில் பார்த்துட்டு ரிட்டன் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் கொல்லிமலை போக போகிறோம். வண்டி ஆல்ட்டு போட்டாச்சு. ஃபஸ்ட் நாள் இங்கே இருக்குது மண்டபம். எல்லாம் போயிட்டுருக்காங்க. வந்து செகண்ட் டே மார்னிங் கிளம்பிட்டுருக்கோம். சேலம் நாமக்கல் வழி பார்த்தீங்கன்னா ராசிபுரம், சேந்தமங்கலம். சேலம் 51 கிலோமீட்டரு, நாமக்கல் 12 கிலோமீட்டரு. ரேசிங் ஹார்ஸ். அருள்மிகு நந்திகிரி முருகன் கோயில். ரைட் சைட் போனால் அந்த கோயில் போகிற வழி. நாமக்கல் காட்டுப்புத்தூர், வளையாப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன். லாரியில் நின்றுருக்கு. நிறையா லோடாக இருக்காங்க போல். அப்படிதான் உங்களுக்கு அசி மூட ஏற்றுவாங்க போலண்ணா. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கோட்டை தெரியுது பாருங்க. வெளியே போயிடுச்சு.
கொல்லிமலை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 54 கிலோமீட்ரு. பிஜிபி அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் காலேஜ். ரைட் சைடு கட் பண்ணிங்கன்னா ராசிபுரம் 34 கிலோமீட்ரு. நம்ம வந்து லெஃப்ட்டில் தான் போவோம். கொல்லிமலையும் வந்து ரைட்டில் தான். ஆப்போசிட்டில் போகிறேன். பிஆர்பி பஸ்ஸு போகிறேன். சூப்பராக இருக்குது. நாமக்கல் சேலம். சரியான காற்று. கொல்லிமலை இருக்கும் பஸ்ஸில் 4 நாட்கள்